இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றோடு நாம் இந்த 2024ஆவது ஆண்டை நிறைவு செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் முடிவுற்றது, ஒவ்வொரு வாரமும் முடிவு பெற்றது, அதே போல ஒவ்வொரு மாதமும் நிறைவடைந்தது. அதே போலதான் இந்த 2024 ஒரு முடிவுக்கு வருகிறது. இதை போலதான் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கு. உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கு, நீங்க சந்தித்த வேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கு, உங்க வாழ்க்கையில் நீங்க காத்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த காத்திருக்கும் காலத்திற்கு ஒரு முடிவு இருக்கு. இன்னும் எவ்வளவு காலம் தான் பொறுமையா இருப்பது, அந்த பொறுமைக்கு ஒரு முடிவு இருக்கு. இனி எவ்வளவு நாள் தான் ஜெபம் பண்றது, அந்த பதில் வருவதற்கு நேரம் வந்துட்டு. ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அதே போல நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அதற்கு உதவியா இருக்க தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். உங்க நம்பிக்கை வீண் போக அவர் விடமாட்டார். நீங்க இந்த வருஷம் ஃபுல்லா ஜெபித்த ஜெபம் வீண் போகாது. இந்த வருஷம் ஃபுல்லா கண் விழித்து நீங்க பட்ட பிரயாசம் வீண் போகாது. இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க உழைத்த உழைப்பு வீண் போகாது. இந்த வருஷம் ஃபுல்லா தேவனுக்காக நீங்கள் காண்பித்த வைராக்கியம் வீண் போகாது. இந்த வருஷம் கர்த்தரையே நீங்க நம்பி வாழ்ந்தது வீண் போகாது. இந்த வருஷம் ஃபுல்லா கர்த்தருக்காக அவருடைய நாமத்துக்காக சாட்சியாய் ஜீவித்தது வீண் போகாது. கர்த்தருக்காக காணிக்கை கொடுத்தது வீண் போகாது. ஆண்டுடைய நாமத்திற்காக ஊழியம் செய்தது வீண் போகாது. எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம நற்கிரியைகளை செய்தது வீண் போகவே போகாது. அதனால ஒரு நம்பிக்கையோடு இருங்க. நான் ஒரு புது வருஷத்துக்குள்ள நுழைய போறேன். கண்டிப்பா எதுக்கெல்லாம் முடிவு கட்டணுமோ ஆண்டவர் அதுக்கெல்லாம் முடிவு கட்டணும். எதெல்லாம் சரி பண்ணணுமோ அதெல்லாம் கற்று சரி பண்ணுவோம். எந்த அடைக்கப்பட்ட அந்த வாசல்கள் எல்லாம் திறக்கணுமோ கற்று திறப்போம். எந்த தடைகளெல்லாம் நீக்கணுமோ அதெல்லாம் கர்த்தர் நீக்குவார். எனக்கு எப்போ பதில் கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா கர்த்தர் பதிலா எனக்கு தருவார். இதெல்லாம் நீங்க நம்பணும். ஏன்னா உங்க நம்பிக்கை தான் வீண் போகாது. ஆகவே இன்னைக்கு கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சு ஒரு புது வருஷத்துக்குள்ள நுழைய போறீங்க. நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை இழந்து புதிய வருஷத்துக்குள்ள போகாது. சோர்ந்து போய் புதிய வருஷத்துக்குள்ள போகாது. ஒரு புது வருஷத்தை கர்த்தர் எனக்கு தராது. நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், போன வருஷத்துல இருந்த மாதிரி எனக்கு தோல்வி இருக்காது, நஷ்டம் இருக்காது, என் பிரயாசத்திற்கு ஒரு நல்ல பலன் தருகிற ஒரு ஆண்டா அந்த ஆண்டை கர்த்தர் தருவார். ஆனால் நான் அடியெடுத்து வைக்க போகிற அந்த ஆண்டு எனக்கு நல்ல முன்னேற்றத்தின் ஆண்டா இருக்கும், வளர்ச்சியின் ஆண்டா இருக்கும், ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கும், பெருக்கத்தின் ஆண்டா இருக்கும், உயர்வின் ஆண்டா இருக்கும். எனக்கு கர்த்தர் தருகிற பதில்களை நான் பெற்று அனுபவிக்கும் ஆண்டா இருக்கும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற ஒரு வருஷமா இருக்கும். ஏன்னா என் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. நெருக்கத்துக்கு முடிவு இருக்கு, பிரச்சனைக்கு முடிவு இருக்கு, வியாதிக்கு முடிவு இருக்கு, பொருளாதார கஷ்டத்துக்கு முடிவு இருக்கு, குடும்ப பிரச்சனைக்கு முடிவு இருக்கு, பிள்ளை வாழ்க்கையின் மனம் திரும்புதலுக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறா. நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். திருமணம் கைகூடி வருவதற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். புதுசா வீடு கட்டுறதுக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். நீங்க விரும்புகிற வாகனங்களை வாங்குறதுக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். எல்லாம் ஆண்டவர் உங்களுக்காகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்பிக்கையோட நீங்க புதிய ஆண்டுக்குள்ள அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா உங்க நம்பிக்கை வீண் போகாது. பரலோக தேவனே, நம்பிக்கையோடு ஒரு புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்க காத்திருக்கும் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை என்று அவர்கள் சாட்சியாய் அறிவிக்கத்தக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.